நம்ம கடை தொறந்து 45 நாள் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு மார்ச் 31 இந்த மாசம் முடியுது. இந்த மாசம் மார்ச் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் 1063 கஸ்டமருக்கு நம்ம ப்ராடக்ட்ட சேவ் பண்ணியிருக்கோம். அது ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல ஒரு 658 பேர், நேர்ல கேஷ் தந்தது 405 பேர். அத வந்து டே பை டே கணக்கு வைப்பேன். எவ்வளோ சேல் ஆகுது, நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்றோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்ச்சேசிங், நம்மளுடைய க்ளோசிங், ஓப்பனிங் எல்லாம் வந்து டெய்லி நோட் பண்றது தான் வேலையே. அது நோட் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இந்த லாஸ்ட் ஒரு 10 நாளா வந்து சரியா தூக்கம் இல்ல. கடையோட யோசனை, தூங்கும்போது கூட கஸ்டமர் ரிவ்யூ வந்து ஸ்டார் வந்து 1 போடுற மாரி கனவுலாம் வருது. அப்படிதான் கனவு வருது. அந்த மாரி கனவுலாம் வருது. Zomatoல வந்து தப்பா குடுக்குறேன் ஆர்டரு, அந்த மாரி சில கனவுலாம் வருது. அதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கேன். குவாலிட்டில காம்ப்ரமைஸே இல்ல. கரெக்ட்டான குவாலிட்டி, பெஸ்ட்டான குவாலிட்டி தரணும்னு தான் இருக்கேன். அதில வந்து தொழில் தர்மம்ன்ட்டு ஒண்ணு இருக்கு. அத நம்ம ஃபாலோ பண்ணா போதும். அ அதுக்கப்புறம் செகண்டு இந்த மாசம் Zomato வந்து ஒரு 50 ஆர்டர் கிட்ட ரீச் ஆயிட்டோம். Swiggyல இதுவரைக்கும் ஒரு 15லருந்து 18 ஆர்டர் வந்து அதான் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 10 டேஸா வந்து ஒரு 10 ஆர்டர் கிட்ட Zomato வந்துருது. இது வந்து ஒரு 5 ஆர்டர் கிட்ட வந்துருது. அப்படிதான் போகுது. ஆனால் இந்த லாஸ்ட் 10 நாள் பெரிய பெரிய அனுபவம். நம்ம கடை அ ஒரு மாரி கிரவுட் ஆகுது. நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து ஏன் அது வந்து அந்த லேக் ஆகுது அந்த இடத்துலன்ட்டு அத ரீசால்வ் பண்ணி செட் பண்ணேன். நானும் என் ஒய்ஃப் மட்டும் தான் அந்த கடைய பார்த்துக்கணும். அ வேற யாரும் இல்ல. இதே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல மட்டும் ஒரு சில கஸ்டமர் வந்து ஒரு 10 நிமிஷம் நின்ன மாரி இருக்கும். அத இதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணணும் டோட்டலா. ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு 5 மினிட்ஸ்ல அவங்க ப்ராடக்ட் போணும். அவ்வளோ ஃபாஸ்ட்டா செட் பண்ணணும். ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும். அ அதுக்காக தான் இந்த மாசம் நான் வேலை செய்யணும். ஏப்ரல் 1லேருந்து அந்த வேலை தான் கரெக்ட்டா இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும் செட் பண்ணிட்டா போதும். இப்போ இப்போ நம்ம இருக்கிற கடைய வந்து சூப்பரா டெவலப் பண்ணி கொண்டு போலாம். அதாங்க இந்த மார்ச் மாசம் ஒரு பெரிய அனுபவம். இந்த லாஸ்ட் ஒரு 10 நாள் 63 திருவிழா மயிலாப்பூர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அனுபவம். ரொம்ப கஸ்டமர் நெறைய கஸ்டமர் வந்தாங்க. நேர்ல பார்த்தாங்க, பேசுனாங்க. ஆல் த பெஸ்ட்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் வந்து சால்வலாம் போட்டு விட்டாரு. அதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அ அ எப்படின்னா, அவங்க இதெல்லாம் ஒரு உதாரணம்ப்பா. நீ வந்து ஸ்விக்கி ஓட்டி ஒரு கடை வச்சதெல்லாம் மத்தவங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். அவங்களும் வந்து அது ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், சரி ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம கரெக்ட்டா ஒவ்வொரு விஷயமும் கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த மார்ச் மாசம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஏப்ரல் 1 மறுபடியும் ஒரு கோல் செட் பண்ணி இந்த ஏப்ரல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதான் கோல். இத வந்து நம்ம அச்சீவ் பண்ணி ஆவணும் அப்படின்ட்டு. அதாங்க. பார்ப்போம். பாய்.